வணக்கம் உறவுகளே, இது நகரம். நான் முருகேசன். ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்திலையும் நம்ம சட்டசபை முதல் தடவையாக கூடும் பொழுது ஆளுநர் மாளிகையிலிருந்து ஆளுநர் அவருடைய உரையை வாசித்தால்தான் வாசித்து தொடங்குவது வழக்கமாக வச்சுருக்காங்க ரொம்ப நாளாகவே. அது என்னமோ தெரில, இந்த 4 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக 4 வருஷமாக நினைக்கிறேன், தெரிலன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்.என். ரவி பதவி ஏற்று வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வருஷம் கூட இவர் அந்த தொடக்க உரையை வாசிக்கிறதில்ல. வருஷம் பிறந்தவொடனே இப்போ 26 பிறந்திருக்குது. பிறந்தவொடனே முதல்ல சட்டசபை கூட்டம் கூடும் பொழுது ஆளுநர் உரையோட தொடங்கணும். அதுதான் மரபாக வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில். மாநிலம் மாறுபடலாம், வேறுபடலாம், அது வேறு விஷயம். அப்போது தொடக்கத்தில் ஆளுநர் உரையை வாசிக்கணும்ல. அவருக்கு ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னாக்கா, இந்த சட்டசபையில் இது வாசிக்கிறது மட்டும்தான். அப்புறம் எங்கேயாவது காரில் கூப்பிட்டு போவாங்க, எங்கேயாவது டிரைவர் காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போவாங்க. எங்கள் பல்கலைக்கழகத்தில் கொண்டு போய் சர்டிஃபிகேட் கொடுக்குறது, இந்த அங்கேயே போட்டுக்கிட்டு குல்லா வச்சுக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறது, இல்லைன்னா மாணவர்கள்ட்ட போய் பொய்யான கருத்தை விதைக்கிறது. நான் இவரை மட்டும்தான் சொல்கிறேன், எல்லாருமே சொல்லலை, ஆர்.என். ரவி மட்டும்தான் சொல்கிறேன். பொய்யான கருத்துக்களை விதைக்கிறது, சட்டத்திற்கு புறம்பான, நீதிக்கு புறம்பான, உண்மைக்கு புறம்பான, மூட நம்பிக்கைக்கு ஆதரவான, அறிவியலுக்கு புறம்பான இந்த செய்திகளை மாணவர்கள் மத்தியில் பரப்புறது. இந்த வேலையை தான் கவர்னர் ஒரு வேலையாக வச்சுருக்காரு ரொம்ப நாளாகவே. இவர் வந்ததுலேருந்து அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை வைங்க, அதை விடுங்க. இப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்கு என்ன பண்ணணும்னா, சட்டசபையை அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே நுழைஞ்சி உட்கார்ந்த உடனே ஐயாவுக்கு ஜனகணமன வாசிக்கணுமா. ஜனகணமன நம்ம தமிழ்நாட்டில் எப்போ வாசிக்கிறது பழக்கம் அப்படின்னா, 1968 தான் நினைக்கிறேன். அண்ணா பேரறிஞர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்தாய் வாழ்த்து ஒன்று வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதுவும் இந்த பாடலை தான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். எது நீராறும் கடல் உடுத்த, அது எங்கேருந்து வருது அப்படின்னா, மனோன்மணியம் அப்படிங்கிற ஒரு காவியம், சுந்தரனார் எழுதியது. சுந்தரம் அப்படிங்கிறவர், சுந்தரம், அவர் பேர் சுந்தரம் தான். நம்ம மரியாதையாக சுந்தரனார், மனோன்மணியம் சுந்தரனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மனோன்மணியம் அப்படிங்கிற காவியத்திலிருந்து சுந்தரனார் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல், அதான் நீராறும் கடல் உடுத்த பாடல். அந்த பாடல் எப்போ சட்டமாகுது அப்படின்னா 1970ன்னு நினைக்கிறேன். என்னுடைய கணிப்பு சரியாக இருந்தால், படித்தது நான் ஞாபகத்தில் இருக்குதுன்னா 1970 தமிழ்தாய் வாழ்த்து அமல்படுத்தப்படுது தலைவர் கலைஞர் அவர்களால். அன்றைய முதலமைச்சர் திருவாளர் மு. கருணாநிதி அவர்களால் நீராறும் கடவுளத பாடல் அண்ணா பேரறிஞர் இது ஆசைப்பட்டார். ஆனால் அவரால் முடியல. அதற்குள்ளே அவர் காலம் சென்று விட்டதால் அந்த பணியை எடுத்து கொண்டு நம்ம தமிழ்நாட்டினுடைய சிற்பி, தமிழ்நாட்டினுடைய நவீனம் சிற்பி அப்படின்னு சொல்லப்படுற டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக இருக்கிறாரு, வச்சார். அன்னையிலேருந்து 1970 தேதி எனக்கு மாதம் ஞாபகம் இல்லை. அந்த 1970 இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும், பள்ளிக்கூடங்களிலும், எல்லா கல்விக்கூடங்களிலும் இந்த தொடங்கும் பொழுது இந்த பாடல் பாடப்படுது. இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் படித்த ஸ்கூலில், எலிமெண்ட்ரி ஸ்கூலு, அந்த ஸ்கூலில் பார்த்திங்கன்னா 1லேருந்து 8வது வரைக்கும் தான் அந்த ஸ்கூலு. அந்த 8வது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்லையே திங்கக்கிழமை காலையில் கொடி ஏற்றுவோம், தேசிய கொடி ஏற்றுவோம். தேசிய கொடி ஏற்றி வச்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து பாடுவோம். தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் தலைமை ஆசிரியர், அவ்வளவுதான், அதோடு முடிஞ்சு போச்சு. அது அப்படி இருக்கா. இப்போ ஒரு ஆண்டு விழா வருது, குடியரசு தின விழா வருது, இல்லை ஒரு சுதந்திர தின விழா வருது, காந்தி ஜெயந்தி, அந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள், இந்த மாதிரி முக்கியமான அரசு விழாக்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் கொடியேற்றுவோம். கொடியேற்றும் போது என்ன பழக்கம் அப்படின்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து தான் ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்புறம் ஆசிரியர்கள் பேசுவாங்க, தலைமை ஆசிரியர் பேசுவார். அப்புறம் எல்லாம் முட்டாய் கிட்டாய் எல்லாம் கொடுக்கப்படும். எல்லாம் கொடுத்த விட்டு திரும்ப கடைசியாக தேசிய கீதம் பாடப்படும். ஜனகணமனாதி, நாயக ஜெயக, அந்த மாதிரிலாம் பாடப்படும். இதுதான் மரபு, தமிழ்நாட்டினுடைய மரபு, இயல்பு.
இதை வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல வந்தோடனே ஜனகணமன பாடிடணுமா. இது என்னடா புது பழக்கமாக இருக்குது. வடிவேல் சொல்லுவாங்க, இது என்னடா புது பொருளையாக இருக்குது அப்படின்னு. எதுக்கியா வந்தோடனே ஜனகணமன பாடணும்? இதுதான் மரபு, இதுதான் சட்டம், இதுதான் நீங்கள் முதல்ல பாடணும். அதாவது ஏதாவது சொல்லிடுவோமோன்னு வேறு பயமாக இருக்குது. அதாவது ரவி அவர்களே, அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து இப்போ வேறு எங்கே கவர்னராக இருந்தாருன்னு தெரியல. அவர் வந்து ஒரு போலீஸ்காரர், அது அப்படியே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. போலீஸ் ஐபிஎஸ் தான் படிச்சுக்கான்னு நினைக்கிறேன். போலீஸ்கார் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. இவர் எந்த மாநிலத்தில் கவர்னராக இருந்தார், இல்லை அந்த மாநிலங்களுக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்தை வாழ்த்துவதற்கு அந்தந்த தாய்மொழியினுடைய பாடல் இருக்குதா இல்லையானே தெரியல இந்தியாவிலேயே. ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்லிமெண்ட் ஆரம்பிக்குது, முதல்ல தேசிய கீதம் பாடுறாங்களா, இல்லை அந்த அந்த ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு பாடல் இருக்கும்ல, பாரத மாதாவுக்கு அந்த பாரத மாதா இருக்குல்ல, அந்த மாதாவுக்கு ஒரு பாடல் இருக்கா அப்படின்னா அது தெரியல. அது பாடுறாங்களா இல்லையான்னு தெரியல. சரி, வேறு எந்த மாநிலத்தில் இவர் வேலை பார்த்தாரோ இல்லையான்னு தெரியல. இவர் போலீஸ்காராக இருந்து நேராக இங்கே தான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய அந்த அட்ராசிட்டியை பார்த்து சரி தமிழ்நாட்டுக்கு சரியாக வரும், திமுகவுக்கு சரியாக வரும்னு கூட இங்கே போட்டிருப்பாங்க போட்டுருக்கு. வேறு மாநிலங்களில் இவர் இருந்தாரா இல்லையான்னு தெரியல. இருந்திருந்தால் ஒருவேளை தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை எனக்கு என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னா, வேறு மாநிலங்களில் தமிழ் தாய் வாழ்த்து பாடுற அந்த இப்போ தெலுங்கு இருக்காங்க, தெலுங்கு மொழி இருக்குதுன்னு வச்சுங்களேன், தெலுங்கு தாய் வாழ்த்து பாடுறாங்களா? குஜராத்தி இருக்குது, குஜராத்தி தாய் வாழ்த்து, குஜராத்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு நம்ம பாடுறோம்ல, அது மாதிரி குஜராத்துக்குன்னு ஒரு 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 இறையாண்மை இருக்குல்ல, அந்த பாடல் பாடுறாங்களா? எல்லா மாநிலம் இருக்கா என்னன்னே தெரியல. இருக்காதுங்க. அதெல்லாம் தமிழனுக்கு மட்டுமே உள்ள ஸ்பெஷாலிட்டி. இருக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை, கம்மி தான். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல, அது கம்மி தான். இது தமிழனுடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த தமிழ்நாட்டுக்கு கொடி தான் இன்னும் நம்ம வைக்கலை. அது ஒன்று வச்சிட்டோம்னா மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி, இப்போ கர்நாடகா ஒரு கொடி வச்சுருக்காங்களே, நம்மள்கிட்ட இல்லையே. தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி இல்லையே, நமக்குன்னு ஒரு கொடி வேணும். அது மாதிரி இந்த தமிழ் தாய் வாழ்த்து, இந்த தமிழ் தாயை போட்டுறது, அந்த தமிழ் தாயை வணங்குற மாதிரியே நம்ம மக்களையும் வணங்குறது, இதெல்லாம் தமிழினுடைய மரபு, இயல்பு, அவன் ரத்தத்திலேயே ஊறுனது. தமிழ் தாய்க்கு எந்த மரியாதை, எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறானோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பெண்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் வரான் தமிழன். ஆனால் அவன் பாரத மாதாக்கு ஜெயின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாரத மாதாவை பூரா கற்பழிப்பாங்க. இது அவங்களோட வேலை. நம்ம ஊர்லேயே ஒன்று ரெண்டு நடக்குது, இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் மனசாட்சி என்ன இருக்குது நம்ம ஊரில், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இது நம்மளுடைய மரபாக இருக்குது. 1970 எத்தனை கவர்னர்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு சட்டசபை வந்து நடந்திருக்குது. 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு முன்னாடியே அவர் காமராஜ் இருந்திருக்காரு, பக்தவச்சலம் வந்திருக்காரு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர்களுடைய காலத்தில் இந்த தமிழ் தாய் வாழ்த்து இல்லை. ஆனால் 1970 1967 திமுக ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அண்ணா பேரறிஞர் ஆசைப்பட்டாருன்னு கலைஞர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 1970 சட்டமாக்குறாரு, அமல்படுத்துகிறாரு. அப்போ 1970 இன்று வரை கிட்டத்தட்ட 55 வருடங்களாக, 80, 90, 100, 10, 20, 25 கிட்டத்தட்ட 56 வருடங்களுக்கு மதியமாக 56 வருடங்களாக இந்த தமிழ்நாடு இந்த மரபை கடைபிடிக்குது. இப்போ இதில் என்ன, இப்போ கவர்னர் வந்து இப்போ 3 வருஷம் தான் ஆகுது, 4 வருஷம் தான் வச்சுக்கோங்க. இப்போ 4 வருஷம் தான் ஆகுது. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கவர்னருக்காக நாங்கள் கிட்டத்தட்ட 56 வருடங்களாக கிட்டத்தட்ட 60 வருடங்களாக கடைபிடித்த அந்த மரபை நம்ம மாற்றிக்கொள்ளணுமா? என்னங்க பைத்தியகாரத்தனமாக இருக்குது. இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏங்க இவர் நம்ம ஊருக்கு கவர்னராக வந்து 4 வருஷம் ஆகுதுன்னே வைங்க, 5 வருஷமே இருந்து தொலைட்டுமே, தப்பு இல்லை. நம்ம 55 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வரோமே. 1970 நம்ம கடைபிடிச்சிட்டு தானே வரோமே. நாம ஏன் இவருக்காக அந்த பழக்கத்தை மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இந்த கேள்வி ஒரு நியாயமான கேள்வி தானே. நீ மாறிக்க, தமிழ்நாட்டுக்கு வந்தியா, நீ மாறிக்க. தெலுங்கு தேசத்துக்கு போனியா, அங்கே மாறிக்க. குஜராத்துக்கு போனியா கவர்னராக, அங்கே போய் மாறிக்க. அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த மாநில மக்களுக்கு தகுந்த மாதிரி, அந்த மாநில உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வேஷத்தை வந்து மாற்றிக்க. அது உன்னுடைய கவர்னருடைய இயல்பு. கவர்னர் என்பது
தேவையில்லாத ஒன்று. அது அது எதுக்கோ வச்சுருக்காங்க, வெள்ளைக்காரன் காலத்துல வச்சுருக்காங்க. அதை வந்து பேரறிஞர் தான் சொல்லுவார், ஆட்டுக்கு தாடி இந்த இடத்துல 2 தொங்கு பார்த்தீங்களா, அது இருந்து என்ன புண்ணியம்? இருந்தும் புண்ணியமில்ல, எல்லாமே புண்ணியமில்ல, எல்லாமே இருக்கலாம். அதே மாதிரி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ இந்த கவர்னர் என்ன வேலை பார்க்குறாருங்கிறீங்க? அவர் பார்க்குற வேலையை சொல்லுங்கள். சட்டசபையில் வருடத்திற்கு முதல்ல சட்டசபை ஆரம்பிக்கும் போது வந்து அவருடைய உரையை ஆற்றுவார். அந்த உரையை ஆட்டிட்டு அப்புறம் வருஷம் பூரா அவ்வளோதான். திருப்பி அடுத்த வருஷம் தான் அவருக்கு வேலையே. அப்புறம் ஏதாவது ஓசியில் கார் இருக்குது, சம்பளம் இருக்குது, சுற்றி திரியும். ஏங்க, வருஷத்துக்கு மாதத்துக்கு 3.5 லட்சம் சம்பளங்க அவருக்கு. விக்கிபீடியா சொல்லுதுங்க, மாதத்துக்கு 3.5 லட்சம் சம்பளம். வருஷத்துக்கு ராஜ்பவனை, கவர்னர் மாளிகையை பராமரிப்பதற்காக கிட்டத்தட்ட 3 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறாங்க. இது வெளிப்படையான தகவல் இல்லை, விக்கிபீடியாவே சொல்லுது இது வெளிப்படையான தகவல் அல்ல. நம்ம ஆர்டியில் போட்டு பார்த்தா தான் தெரியும் இது என்ன சமாச்சாரம்னு. இது வெளிப்படையான தகவல் இல்லை. ஆனால் கவர்னரோட மாளிகையை பராமரிக்கிறதுக்கெல்லான வெளிப்படையான செலவை வந்து அரசு கண்டிப்பாக வெள்ளை அறிக்கை மாதிரி ஒன்று அறிவிக்கணும். ஏன் அறிவிக்கக்கூடாது? யார் வீட்டு போனால்? நம்ம வீட்டு போனாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான் வேலை செய்கிறாரு. எத்தனை காரு? ஒரு தடவை நான் இங்கே திருச்சியில் நின்றுக்கிட்டு பைபாஸில் கவர்னர் கார் வருது, கவர்னர் வராருங்கிறதுக்காக வேண்டி சிஎம்க்கு கொடுக்குற மாதிரி மரியாதை கொடுக்குறாங்க. கவர்னருக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம்? சிஎம்க்கு என்னங்க, கவர்னருக்கு என்னங்க இந்த நாட்டில் என்னங்க பாதிப்பு என்னங்க இருக்குது? சிஎம் வராரு, எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணலாம், பிரச்சனை பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம், பாதுகாப்பு கொடுக்கணும். பிரதமர் வராரு, இந்தியாவுக்கும் அண்டை நாடுகளுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அவருக்கு பாதுகாப்பு தரணும். இந்தியா ஒரு வளமான ஒரு பூமி, மிகப்பெரிய சந்தை இந்தியா. அதனால் பிரதமருக்கு ஒரு சில விஷயங்களை சமரசம் பண்ணிக்காமல் இருக்கலாம். வெளிநாடுகளோட வெளியுறவுத்துறை கொள்கைகளை கொஞ்சம் சமரசம் பண்ணிக்காமல் இருக்கலாம். அதனால் அவருக்கு பாதிப்பு இருக்கும். அதனால் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 5 அடுக்கு பாதுகாப்பு, 6 அடுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதில் ஒரு நியாயம் இருக்குது. கவர்னருக்கும் பாதுகாப்புக்கு என்ன சம்மந்தம்? ஏங்க, அவருக்கு என்னங்க இராணுவ பாதுகாப்புங்க. இராணுவமெல்லாம் கடற்படை தளபதியிலேருந்து முப்படை தளபதியிலேருந்து அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அவருக்கு பாதுகாப்புக்கு வராங்க. பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் வராங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்கு. எதுக்கு தெரியல. அவருக்கு என்ன பாதிப்பு இங்கே இருக்க போகுது? இங்கே அவருக்கு ஏதாவது ஒரு இது இருக்குதா? ஒரு பயம், ஏதாவது பண்ணிடுவாங்க கவர்னர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குதா? இல்லையே. தமிழ்நாடு ஒரு நல்ல பூமி, நல்ல இடம். இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கி சட்ட சச்சரவு இல்லாமல், வம்பு தும்பு இல்லாமல், சாதி மத வேற்றுமைகளை மறந்து வாழ்கிற ஒரு நாடு. இங்கே அவர் நடமாடுறதுக்கு என்ன பயம்? அவருக்கு எதுக்கே இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு? அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நமக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு 5000 போலீஸ் கூட பாதுகாப்பு கொடுக்கட்டும், அது நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு சம்பளம் மத்திய அரசுலேருந்து வாங்கிட்டு வரணும்ல. நீ கவர்னரை நியமிக்கிறல்ல, நியமிக்கும் போது நீ என்ன பண்ணணும்? நீ மத்திய அரசு நாங்கள் கவர்னரை நியமிக்கிறோம், அந்த கவர்னரை நியமிக்கிறதுக்குள்ளான பணம் பூரா நாங்கள் தர்றோம். அந்த நியமிக்கிறதுக்கு அந்த ஆளுநர் மாளிகை செலவு, அதை பராமரிக்கிற செலவு, அவர் ஊழியர்களுக்கு சம்பளம், அவங்களாம் மத்திய அரசு ஊழியர்களாக நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். அது வந்து கவர்னர் மாளிகையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் வந்து எல்லா செலவும் பண்ணுவோம். மாளிகை தான் உங்களுதே ஓடியா, அதில் பண்ணக்கூடிய செலவெல்லாம் எங்களுது. மாளிகை மட்டும்தான் மாநில அரசுக்கு சொந்தமே தவிர அந்த மாநிலத்தில் இருக்கிற நடைமுறைகள், போக்குவரத்து, சம்பளம், ஊழியர்கள் அனைவரும் எங்களுடைய மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய ஊழியர்கள். நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லை? சம்பளத்தை அங்கே வாங்கணுமா இல்லை? யார் நியமிக்கிறது? யார்? அவங்க தான் மத்தியில் ஒன்றிய அரசு தான் நியமிக்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு தானே சம்பளம் கொடுக்கணும். அதையும் கொடுக்க மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் மாநில அரசு கொடுக்கணுமா? அப்போ நாங்கள் அதில் வேலை செய்கிற ஊழியர்கள், போக்குவரத்து, நல்லது கெட்டது எல்லாமே நம்ம வெள்ளை அடிக்குது. போக்குவரத்து, கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, ஃபோனு பில்லு, நெட்டு பில்லு, எல்லா வெங்காயமும் தமிழ்நாடு தான் செய்யணுமா? சரி, தமிழ்நாடு எல்லாம் இவ்வளவு செய்யுது இல்லை, அவருக்கு திரும்பி நமக்கு பிரதிபலன் என்ன செய்கிறாரு? அவர் நமக்காக என்ன செய்கிறாரு? ஏதாவது ஒன்று செஞ்சுருக்கணும்ல. ஏதாவது ஒன்று நல்லது, ஒரு காரியம், நல்ல காரியம். இவ்வளோ மாதத்துக்கு 3.5 லட்சம் சம்பளம், வருஷத்துக்கு 5 கோடி ரூபா பராமரிக்கிறதுக்கு. மாதத்துக்கு 3.5 லட்சம்னா வந்து 4 வருஷத்தில் எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கியிருக்காரு? 12 மாதம், 12 × 4 என்னாச்சு? 48 ஆச்சு. 48 மாதங்களாக 48 × 3.5 லட்சம் போட்டு பாருங்கள் சாமி, எவ்வளோ வருதுன்னு. இந்த மண்ணில் உழைக்கிறவனுக்கு, உழைப்பாளிக்கு, கஷ்டப்படுறவனுக்கு, டெய்லி நொங்கு திங்கிறான் வெயிலில்,
அவனுக்கு 500 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம ஆளுங்க அழுகுறாங்க, நம்ம ஆளுங்க யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, செயல்பட மாட்டேங்கிறாங்க. ஒன்றுமே இல்லையா, வருஷத்தில் ஒரு நாள் முதல்ல ஜனவரி மாதத்தில் சட்டசபை ஆரம்பிக்கும் போது முதல் நாள் பேசுகிறதுக்கு நீ வந்து அதுவும் ஏசி காரில் வந்துட்டு ஏசி காரில் போய் உனக்கு முன்னாடி 4 காரு பின்னாடி 4 காரு ஜீப்பு எல்லாம் பந்தோபஸ்து கொடுத்து நீ சட்டசபையில் வந்து சிஎம் எழுதி கொடுக்குறத, தமிழ்நாடு அரசாங்கம் எழுதி கொடுக்குறத அதை படித்து காமிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் இவர் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ பெரியவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏன் இவர் வந்து வந்தோடனே ஜனகணமன வாசிக்க சொல்கிறாருன்னா, ஜனகணமன வாசிக்க முடிஞ்சா போயிடலாம். சிரிக்கிறதா அது கொடுமை பாருங்கள். எவனுக்கெல்லாம் நம்ம காணொலி போட வேண்டியிருப்பாரு. தேசிய கீதம் பாடினா உடனே எழுச்சி வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு ஆளுநராக இருக்க, நீ ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம்ல. தேசிய கீதம் பாட சொல்கிற, தேசிய கீதம் பாடிச்சின்னா தேசிய கீதம் பாடுனா சட்டசபை முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிட்டு இருக்கும்போது நீ என்ன வெங்காயத்துக்கு நீ எதுக்கு இருக்கிற, அங்கேருந்து வரதுக்கு இங்கேருந்து போகிறது? இதெல்லாம் கொடுமையாக இல்லையாங்க? இதெல்லாம் கேட்டால் நம்மளாம் ஆன்டி இண்டியன்மா ஒருத்தன், அந்த பரதேசி ஒருத்தன் வருவான் ஆன்டி இண்டியன் அப்படிம்பா. ஏன்னா அதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போகிறது நல்லது. ஜனகணமன பாடுறதா தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணக்கூடாது. நம்ம தான் முடிவு பண்ணணும், அவர் முடிவு பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாடு, அந்த நாட்டிற்கு ஒரு இறையாண்மை இருக்குது, அந்த நாட்டுக்கு முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தில் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, செயலாக்க அதிகாரிகள் இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு நாடு அந்த அதிகாரிகளுக்கோ இல்லை அந்த அமைச்சர்களுக்கோ அந்த முதல்வருக்கோ தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க வேணும், இந்த இறையாண்மையை எப்படி பாதுகாக்கணும், இந்த சட்டசபையை எப்படி பாதுகாக்கணும், அந்த சட்டசபையை மாண்பை எப்படி கடைபிடிக்கணும், சட்டசபை மரபை எப்படி கடைபிடிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் தெரியும். இவர் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே மணியாட்டக்கூடாது, கிணி மணியாட்டக்கூடாது. இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க, தமிழ்நாடு அரசு சார்பாக முதல்லையே போயிடும் போல் இருக்குது. இந்த என்னென்ன பேசணும், கவர்னர் உரையில் என்னென்ன பேசணும், அவர் என்ன உரையாற்றணும் அப்படிங்கிறத பேப்பராக அடித்து அவர்கிட்ட கொடுத்துருவாங்க போல் இருக்குது. இதுக்கு கவர்னர் மலைக்கு அனுப்பிச்சிடுவாங்க போல் இருக்குது. அப்படி அனுப்பிச்சி விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அவர் வந்து இவங்க இப்போ திமுக அரசாங்கம் என்ன எழுதி கொடுப்பாங்க அப்படின்னா, வேறு எடுப்புக்கு என்ன சொல்லுவாங்க, முதல்ல எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, பெரியாருக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. பெரியார் நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, கலைஞர் நாமம் வாழ்க. இதெல்லாம் எழுதியிருக்கும் போது தெரியல என்ன எழுதியிருக்கு நமக்கு, நம்ம படித்து பார்த்துருக்கோமா இல்லை, அதெல்லாம் தெரியாது. அப்புறம் இந்த 3 பேர்த்தோட ஞாபகம் காமராஜர் நாமம் வாழ்க அப்படின்னு சொன்னால் கூட சொல்லியிருக்கிறதோட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரெல்லாம் வந்து நல்லவர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டியார் முதலமைச்சர், அவரோட பேர் கூட இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வாய்ப்பு இருக்குங்கிற அந்த பட்சத்தில் சரி இதெல்லாம் எழுதியிருக்கும் போது அப்புறம் போன வருஷம் என்னென்ன பண்ணலாம், கடந்த ஆண்டு கவர்னர் உரைக்கு அப்புறம் நம்ம என்னென்ன சாதனைகள் பண்ணணும், இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்தது, இந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தது, படிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா கொடுத்தது, அது படிக்கிற பிள்ளைங்க 2 பேர்த்துக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் 1000 ரூபா கொடுத்தது, இந்த கம்ப்யூட்டர் கொடுத்தது, இதெல்லாம் வந்து அந்த சாதனை பட்டியல்களில் இருக்கும். அவங்க சாதனைன்னு போட்டிருப்பாங்க, திமுக அரசு கடந்த ஆண்டு செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கும் பொழுது இதையெல்லாம் கவர்னர் தன்னுடைய வாயால் சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏற்கனவே பேப்பர் போயிடுச்சுல்ல அங்கே. அப்போ என்ன பண்ணியிருப்பார், அவங்க ஆளுங்களையே கூப்பிட்டு இங்கே வா, இதில் என்னடா படிச்சிருக்கு போட்டிருக்கு படிடான்னு சொல்லியிருப்பார். அப்போ இதெல்லாம் ஐயா இங்கே பாருங்க ஐயா, அந்த 3000 ரூபா கொடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்கய்யா, அந்த பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்கய்யா, இலவச பஸ்ஸு பாஸ் விட்டதெல்லாம் போட்டிருக்காங்கய்யா, கம்ப்யூட்டர் கொடுத்ததெல்லாம் போட்டிருக்காங்கய்யா, அப்புறம் ஆண் பெண் குழந்தைகளுக்கும் அரசு பள்ளியில் படித்தவங்களுக்கு அவங்களுக்கு 1000 ரூபா கொடு அதெல்லாம் போட்டிருக்காங்கய்யா, காலை உணவு திட்டத்தை பற்றி போட்டிருக்காங்கய்யா, இவ்வளவும் போட்டிருக்காங்கய்யா. அதனால் ஐயா இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாக்கா மேலேருந்து உங்களை குத்திடுவாங்க ஐயா, அதனால் பார்த்துக்குங்கய்யா, சூதானமாக இருங்கய்யா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் நம்ம சொல்லி மேலேருந்து அமித்ஷா வந்து கழுவி ஊற்றி இதெல்லாம் ஆகிற வேலையாடா, வேணாண்டா சாமி அப்படின்னு முடிவெடுத்து வந்தோடனே ஜனகணமன பாடு நான் வெளியே போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு முடியாதுன்னு சட்டசபை சொல்ல ஐயா ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டார்.
போனவர் போனதாக இருக்கட்டும். தயவு செஞ்சு அப்படியே ஒரு ஏரோப்ளேனை பிடிச்சி, நாங்கள் தமிழ்நாட்டில் காசு எங்கள் முதல்வர்கிட்ட கேளுங்க, பணம் தருவார், அதுக்கு டிக்கெட் எடுத்து தருவார். தயவு செஞ்சு போய் டெல்லியில் போய் இறங்கிடுங்க. தயவு செஞ்சு திரும்பி வந்துடாதீங்க. எங்கள் மாநிலத்தை எங்கள் முதல்வர் ஆண்டுக்குவார், அவருக்கு எப்படி ஆளணும்னு தெரியும். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இனிமேல் கவர்னர் உடைய தேவையில்லைன்னு தீர்மானம் வேறு போட்டாங்க. இதுதான் ரொம்ப கொடுமையாக இருக்குது. இப்போ இன்னைக்கு நைட்டு பூரா கவர்னர் தூங்க மாட்டார். நைட்டு 10 மணிக்கு மேலே அமித்ஷாவுக்கு ஃபோன் போட்டு பேசி, என்னங்க எங்களை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு அழுதாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் அழுதாலும் சரி, புரண்டாலும் சரி, உருண்டாலும் சரி, தமிழ்நாடு அரசு தன்னுடைய கடமையை கணக்கச்சிதமாக செஞ்சிடும். நீங்கள் ஒரு ஏரோப்ளேனை எடுத்து பிடிச்சிக்கிட்டு, தனி விமானம் கூட பிடிச்சிக்கிட்டு, தயவு செஞ்சு ஊருக்கு போயிருங்க. தமிழ்நாட்டை கொஞ்சம் வாழ விடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடு கேட்குறோம்.